சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் புறம்பான மனுஷன் என்ன செய்கிறான்? வியாதியினால கஷ்டப்படுகிறான், சோதனையினால அகப்படுகிறான், பலவித உபத்திரவத்தினால அழிந்து கொண்டிருந்தாலும் அவனுடைய ஆத்மா எப்படி இருக்கிறதுனா நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ள புதிதாக்கி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்காரும் போது, ஸ்தோத்திரம் பண்ணும் போது, வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, அமைதி ஆண்டவருடைய முகத்தை தேடி இருக்கும் போது, அவனுடைய ஆத்மாவை தேவ சமூகத்தில் அமர பண்ணும் போதெல்லாம் அந்த மனுஷன் வெளியே சோர்ந்து போயிருந்தாலும், வெளியே உடைக்கப்பட்டிருந்தாலும், வெளியே பலவித சூழ்நிலைகளால காணப்பட்டாலும் அவனுடைய ஆத்மா மாத்திரம் தினம் தினம் புதுசா மாறிட்டே இருக்குது. ஆமே. உபாகமம் புஸ்தகம் 34:7 வாசிங்கன்னா, மோசே மரிக்கிற போது எத்தனை வயசா இருந்தாரு? நல்லா படிங்க எல்லாரும். மோசே மரிக்கிற போது எத்தனை வயசு? 120 வயசுல அவர் சொல்லுகிறார், அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் என்ன செய்யலையா. 120 வயசுல ஒரு மனுஷன் சாகிறாரு. ஆனா 2 விஷயம் நடக்குது. கண்ணு என்ன பண்ணல? இருள் அடையல. அவருடைய பலன் என்ன செய்யல? குறையவும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மனுஷங்களுக்கு, அந்த நாட்கள்ல வாழ்ந்திருந்த மனுஷங்களுக்கு கூட எல்லாரும் மரிக்கிற சமயம் வரும்போது, பைபிள் ஸ்டடியில சொல்றேன் பாருங்க, எல்லாரும் மரிக்கிற சமயம் வரும்போது வியாதிப்படுறாங்க, பலவீனப்படுறாங்க, என்ன பண்றாங்க? மரித்து போகிறாங்க. ஆனா மோசே மாத்திரம் வியாதியும் படல, கண்ணும் மங்கலாவல, அவருக்கு பலனும் என்ன செய்யல? குறையல. ஆனா 120 வயசுல என்ன செய்யறாருன்னா மரிக்கிறார். இதற்குரிய ரகசியம் என்ன என்று சொன்னால், இவர்களுடைய வெளிப்புறமான சரீரத்திலும் பலன் இருந்தது, அதை தாண்டி உள்ளான சரீரம் பலப்பட்டதுக்கு காரணம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு நேராக அவங்களுடைய ஆன்மாவை பழக்கி வைத்திருந்தார். ஆமே. இரவு பகலும் 40 நாள் எங்க போயிடுறாரு? சீனாய் மலைக்கு போய் உட்காந்துறாரு. ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத நான் கேட்பேன். போய் மலையில போய் என்ன பண்றாரு? 40 நாள் உட்கார்ந்து இவர் எப்படி மாறிட்டார்னா பயங்கரமான பலசாலியா மாறிட்டார். எப்படி மாறிட்டாரு? பயங்கரமான பலசாலியா மாறிட்டார். 20 வயசுல மோசேனுடைய கண்களும் அவருடைய பலனும் என்ன செய்யல? ஒடுங்கி போகிறது இல்லை. காரணம், தேவ சமூகத்துல அவருடைய இருதயத்தை அடக்கி அமர பண்ணியிருந்தார். ஆமே. அவருக்கு எவ்வளோ வேலை இருந்தது. விசாரிக்கணும், ஜனங்களுக்கு நியாயம் செய்யணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு தண்ணியை கொடுக்கணும். இன்னைக்கு 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ளேயே நமக்கு என்ன பண்ணுது? மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. அன்னைக்கு 6 லட்சம் பேருக்கு என்ன பண்றாரு? சாப்பாடு அரேஞ்ச் பண்றாரு. 6 லட்சம் பேருக்கும் என்ன பண்றாரு? குடிக்கிறதுக்கு தண்ணி அரேஞ்ச் பண்றாரு. 6 லட்சம் பேரும் வெயில்ல நடக்கூடாதுன்னு மேக ஸ்தம்பமும் என்ன பண்ணுது? வருது. 6 லட்சம் பேருக்கும் இவர் தான் கூகுள் மேப்பாவே இருந்தார், வழிகாட்டியா இருந்தார். இவ்வளவு வேலைகள் இருந்தும் அவர் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை பழக்கி வைத்திருந்தார். சொல்லுகிறேன் பாருங்க, அவரை நோக்கி என்ன பண்ணுங்கன்னா காத்துருங்க, அமர்ந்து இருக்கு. வேக வேகமாக ஆண்டு சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரே இது எனக்கு அதை தரோம், எனக்கு இது தரோம், இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் திரும்ப பதில் சொல்கிறாரா இல்லையா கேட்கறது கூட நமக்கு என்ன இல்லை. பக்கத்து கை கூட சொல்லுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நம்முடைய ஜெபமும் எப்படி இருக்கு? வேகமாக வரும், ஆண்டவரே என் பாரத்தை எல்லாம் நீர் அறிவீர், எனக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணத்தை கொடுங்க, வீடு கட்ட பணத்தை கொடுங்க, பைக் வாங்க பணத்தை கொடுங்க, இந்த கார் வாங்க பணத்தை கொடுங்க, 1 சவரன் நகை கொடு, 10 சவரம். வேக வேகமாக என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை பேசவே விடுறதில்லை. நான் ஸ்டாப்பாக என்ன பண்ணுறோம்? நம்மளே பேசுகிறோம். பேசிட்டு அவர் பேசலான்னு வரும்போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென்னு சொல்லிட்டு அதோட விடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு மேல ஒரு வசனத்தை சொல்லிடுறோம். என்ன வசனம்? சொல்லுங்க, கரெக்ட் தான். என் ஆத்துமாவே சரி, இதுதான் சொன்னமே. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருப்போமா? என்ன செய்யறோம்? ஆமேன்னு போட்டமோ இல்லையோ உடனே எழுந்து போய் செல் எடுத்துக்கிறோம், பக்கத்துல பேசுறோம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க ஜெபம் பண்ண அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறான்னு கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை, நேரம் இல்லை, காத்திருக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணல? உங்க இருதயம் உங்களை பக்குவப்படுத்தல. ஆமே. இப்ப நீங்க இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் 1 மணி நேரம்
அமைதியா தேவ சமூகத்துல அமர்ந்துருங்கன்னா எத்தனை பேர் உட்காருவீங்கன்னு நினைக்கிறீங்க? பிபி சுகர் இருக்கவங்க இங்கேயே செட்டில் ஆயிடுவீங்க. அல்லேலூயா. கை ஓதுறது பிரதர், கால் ஓதுறது, என்ன பண்றீங்க? தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு பல பேர் நல்லா இவ்வளவு சவுண்டா பேசும் போதே தூங்குவீங்க. இப்ப இன்னும் நீங்க தியானம் பண்ணுங்கன்னா தியானமா பண்ணுவீங்க? யாராவது உங்களை தட்டி எழுப்பி விட்டு, அப்பா 1 மணி நேரம் முடிஞ்சிச்சு, என்ன பண்ணு, வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொன்னாதான் உண்டு. இப்போ இவங்களுக்கு பலன்லாம் ஏங்க குறையல? நீங்க அடுத்ததான் நீங்க அவருடைய உடன் ஊழியரை வாசிங்க. யோசுவா 14:11 வாசிங்களேன். யோசுவா 14:11 வாசிங்க. எல்லாம் வேதத்தை திருப்பி வாசிங்க. அவர் சொல்லுகிறார் பாருங்க 14:11, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்பொழுது இருந்த எனக்குள்ள இருந்த அந்த பலன் இப்போதும் எனக்குள்ள என்ன பண்ணுது, இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமோட சொல்லுங்க. இவர் சொல்லுகிறார் பாருங்க, மோசே அனுப்புகிற நாள்ல அவருக்கு என்ன வயசு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் சொல்லுகிறது, இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி 45 இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். எத்தனை வயசு? 45 வருஷம் ஆச்சுன்னா எப்போ சொல்லிக்கிறார் மோசே? 40 வயசுல சொல்லியிருக்கிறார். எத்தனை வயசுல? 40 வயசுல போயிட்டு, யோசுவா யுத்தம் செய்ப்பா, ஜனங்களுக்காக போராடு, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் வார்த்தை கேளு. 40 வயசுல சொன்ன அந்த வார்த்தை இப்ப எத்தனை வயசு ஆச்சுன்னா 85 வருஷம் ஆச்சு. 45 வருஷமா எனக்குள்ள அந்த பலன் குறைந்து போகவே இல்லை. இப்பொழுதும் யுத்தத்துக்கு போகிறதுக்கு தேவன் என்னை பலப்படுத்துகிறார் என்று யோசுவா சொல்லுகிறார். ஆமென். ஏங்க அவ்வளவு பலன் எப்படி வந்தது? 85 வயசுல எப்படி இவ்வளவு பலன் இருக்கு? இப்ப யுத்தத்தை நடத்த முடியும், இப்ப என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும்னு அவர் கூட இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, அவர் ஒவ்வொரு நாளும் தன் இருதயத்தை தேவனுக்கு நேரம் அமர பண்ணியிருந்தார். காத்திருக்க பண்றார். அவர் அவசரப்படல. ஒரு யுத்தத்துக்கு போகணும்னா எடுத்தங்க ஒருத்தங்க கத்தி எடுத்துட்டு என்ன பண்ணல, சண்டைக்கு போறது இல்லை. அவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் சமூகத்துல கேட்டு, ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நாங்க போகலாமா, போனா கர்த்தர் ஜெயம் தருவீங்களா, நாங்க ஜெயிப்போமா, இதெல்லாம் திட்டமா என்ன செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறாங்களா இல்லையா? நல்லா கவனிங்க. இவங்களுடைய வேகத்தை ஆண்டவர் சமூகத்துல காட்டல. இவங்க ஒரு யுத்தத்துக்கு போனா எனக்கு யுத்தம் செய்ய தெரியும், எனக்கு சண்டை போட தெரியும்னு இவங்க அந்த வேகத்தை கொண்டு தேவ சமூகத்துல காட்டல. பொறுமையா இருக்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே நான் மோவாபியர் மேல யுத்தத்துக்கு போலாமா, அமலேக்கியர் மேல யுத்தத்துக்கு போலாமா? ஆண்டவர் பதில் தருகிற வரைக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, யுத்தத்துக்கு எவ்வளவு கிட்ட வந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் அவங்க எதிர்த்து வந்தாலும் சரி, ஆண்டவர் போ என்று சொல்லுகிற வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா காத்திருப்பாங்க. ஆமே. அதுக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. மேகம் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து புறப்படாத வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க எங்க தான் இருக்கணும்னா அந்த கூடாரத்துல தான் இருக்கணும். மேகத்தினுடைய நிழல்ல தான் என்ன பண்ணும். அதுக்கு முன்னாடி அவங்க யாரும் பிரயாணப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, கிளம்பக்கூடாது. மேகம் கிளம்பிருச்சுன்னா அவங்க அங்க இருக்கக்கூடாது. அவங்களும் என்ன செய்யணும், கிளம்பிடணும். காரணம் என்ன, இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பலன் வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க காத்திருக்க பழகி கொண்டாங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வீடுகள்ல தேவனுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி காத்திருங்க.